நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 19 நாளாக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து 19வது நாளாக அவர்கள் தங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 19வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக அந்த சங்கத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. களம் என்னவாக இருக்காங்க? ஷாம், வணக்கம். தற்போது நாம் காந்தி இர்வின் பாலம் பகுதியில் இருக்கின்றோம். இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு குண்டுக்கட்டாக வாகனத்திலே ஏற்றப்படுகிறார்கள். 19வது நாளாக இந்த ஆசிரியர்கள் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் 19வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பாடம் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்படுகிறார்கள். தினசரி அவர்கள் ஒரு அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக டிபி அலுவலகம், அதன் பிறகு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதே போல மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்தி தங்களுடைய கோரிக்கையான சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது வட்டார கல்வி அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் தற்போது குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். போராட்டத்திலே ஈடுபடக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பள்ளிகள் திறந்து 2 வாரங்கள் ஆகின்றது. ஆனால் 2 வாரங்களாக பள்ளிகளுக்கு செல்லாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்டவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. அவ்வாறு குறைவான ஊதியம் வழங்கக்கூடியவர்களுக்கு இது போன்று அவர்களை அழைத்து செல்வதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் 2009ஆம் ஆண்டே ஜூன் மாதத்திற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் இடையே சுமார் 20,000 ரூபாய் அளவுக்கு ஊதிய முரண்பாடு இருக்கின்றது. எனவே அந்த ஊதிய முரண்பாடுகளை களைய கோரி இந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களை கலைந்து செல்லும்படி முன்னதாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் தினசரி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினாலே தற்போது அந்த ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக அழைத்து சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே கைது செய்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது இந்த போராட்ட காலத்திற்கு வருவதில்லை. அதாவது இந்த சங்கத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் இந்த போராட்ட காலத்திற்கு வருவதில்லை. இந்த சூழலிலே தான் மற்ற ஆசிரியர்கள், அதாவது முன்னணி நிர்வாகிகள் இல்லாமல் மற்ற ஆசிரியர்கள் அவர்களாகவே தன்னிச்சையாக இந்த போராட்டத்தில் தொடர்ந்து பங்கெடுத்து வருகின்றார்கள். வாக்குறுதி எண் 311 என்ற அடிப்படையில் தான் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் கோரிக்கை கேட்கலாம். மேடம், இப்போ உங்க முன்னணி நிர்வாகிகள் என்ன ஆனாங்க? அவங்க யாருமே வரல. ராபர்ட் சார் அவங்கள வீட்டு காவல்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களோட கைபேசிகளை அகப்பற்றி வச்சிருந்தாங்க. அதுவும் இப்ப கொடுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க இல்லைனாலும், அந்த 5 தலைகள் இல்லைனாலும் இங்க 5000 தலைகள் போராடும் அப்படின்றத நாங்க நிரூபிச்சு காமிச்சிட்டோம். அவங்க எல்லாமே இது 4வது நாள் நடந்துட்டு இருக்கு. எங்க மாநில தலைமை எல்லாமே நாங்க 4வது நாள் இந்த போராட்டத்தை எழுச்சியோடு நடத்திட்டு இருக்கோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க சார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுல கல்வியில ஆசிரியருக்கு ஒரு பங்கு இல்லையா? நாங்க இல்லாம மனிதவளம், நாங்க ஆசிரியர் ஆகிய
மனித வளம் நாங்க இல்லாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு எப்படி சார் வந்தது? ஐயா வந்து சொல்றாரு தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடுன்னு. இடைநிலை ஆசிரியருக்கு ஊதியம் வழங்காம தன்னிறைவே அடையாம இருக்கிறோம் நாங்க. இது வந்து 17 ஆண்டு கால போராட்டம். ராமாயணம் எடுத்துட்டீங்கன்னா 14 வருஷத்துல வனவாசம் போய் முடிச்சு பட்டாபிஷேகம் நடத்திட்டாங்க. எங்களோட கோரிக்கை 17 ஆண்டுகளா எங்களுக்கு நிறைவேற்றப்படாம நாங்க இப்படி வனவாசமா வீதி வீதியா நாங்க சென்னை ரோட்ல வீதி வீதியா நாங்க அலைஞ்சு எங்களோட உணர்ச்சிகளை தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்க தலைமைகள் இல்லைனாலும் இது ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் நாங்க உணர்ச்சியோடவும் உணர்வோடவும் நாங்க இங்க போராடிட்டு இருக்கிறோம். தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. எங்களோட கோரிக்கை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப பள்ளிகள் அரையாண்டு விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள் திறந்துட்டாங்க. 2 வாரமா ஸ்கூலுக்கே போகாம இருக்கிறீங்க. மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மேடம். சார் நாங்க எங்க மாணவர்கள் நலன் கருதி தான் ஒவ்வொரு முறையும் நாங்க விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் சார் போராடுவோம். எங்க மாணவர்கள் நலன் கருதி எங்க இயக்கம் மட்டும் எப்பவுமே விடுமுறை நாட்கள்ல மட்டும் தான் உண்ணாநிலை போராட்டம் இருந்தோம். இப்போ அதுக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் தமிழக அரசு ஐயாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க போறோம் தான் சொல்றோம். எங்களுக்கு அரசாணை கொடுத்துட்டீங்கன்னா போயிடுவோம். 1/1/2023 அன்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம் கொடுத்தாங்க. எங்களுக்கு இதை சரி செய்யறோம், சம வேலைக்கு சம ஊதியம் நிறைவேற்றப்படும், மூவர் குழு மூலம் நிறைவேற்றப்படும் என்று எழுத்துப்பூர்வ உத்தரவாதம். அதை தான் நாங்க கேட்கிறோம். 3 ஆண்டுகள் ஆகுது. அப்போ அமைச்சர் ஐயா சொன்னதும் முதலமைச்சர் ஐயா சொன்னதும் சரியா சரி செய்யாம இருக்கிறாங்களா? அப்போ அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க ஒர்க் பண்ணலையா? அந்த குழு என்னாச்சு? குழு வந்து கோமா நிலையில தான் இருக்குது. குழு வந்து உயிர்ப்பித்து எங்களுக்கு அரசாணை கொடுத்துட்டாங்கன்னா நாங்க இங்க இருந்து இன்னைக்கே போயிடுவோம். அரசாணை விட்டாங்கன்னா இன்னைக்கே போயிடுவோம். அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், எங்களுக்கான அந்த தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்ட களத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம், தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம் என்று சொல்கிறார்கள். தினசரி இவர்களை கைது செய்கிறார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே இதில் சுமார் 20,000 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு சுமார் 20,000 ரூபாய் அளவுக்கு ஊதிய முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அந்த கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 17 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடர்ந்து 19வது நாளாக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டோர் கைது செய்யப்படக்கூடிய நிலையில் கள விவரங்களை முடிய செய்த ராஜேஷ் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கலாம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.